கேரட் பாயசம் இல்லாட்டி கேரட் கீர் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு 2 கேரட்டை சின்ன கண் இருக்கிற கிரேட்டரில் திருவி எடுத்து வச்சுக்கோங்க. அரை கப் அளவுக்கு அளந்து வச்சுக்கோங்க. 10 பாதாமை வெந்நீரில் ஊற போடுங்க. 5 முந்திரி பருப்பை தண்ணியில் ஒரு தடவை அலசிட்டு எடுத்து வச்சுருங்க. இது ரெண்டுத்தையுமே அரை மணி நேரம் வச்சுடுங்க. அரை மணி நேரம் கழித்து எடுத்திங்கன்னா பாதாம் தூள் ஈஸியாக எடுக்க வரும். வேஸ்ட்டாக தூள் ஆகாமல் ஈஸியாக நம்மளால் நறுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விதவிதமான ஷேப்பில் நறுக்கி வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை காய வச்சு இது எல்லாத்தையும் போட்டு நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே நெய்யில் இந்த அரை கப்பு கேரட் துருவல், ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூட 2 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்ல குழைய வேக விடுங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷத்தில் அந்த சர்க்கரை நல்லா இலகி வரும். அதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு கொதி விடுங்க. கொதி விட்டதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த முந்திரி பாதாம் ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா அருமையான கேரட் பாயசம் தயார். அன்பா செஞ்சு கொடுத்தவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு என்ஜாய்.